வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம எஸ்கேனுடைய மதராசி படம் வெளிவரதுக்கு நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே செம்ம எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் மதராசிக்கு ஆப்போசிட்டாக ஒரு நெகட்டிவ் கேம்பெயின் அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது யார் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சூர்யா சாரோடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும், தனுஷ் சாரோடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும், ரெண்டு பேர் தான் இதை அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக மதராசியோடைய ஆடியோ லான்ச்லேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சின்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படி இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மதராசியோடைய ஆடியோ லான்ச் அப்படின்னு நேரு ஸ்டேடியமில் பிளான் பண்ணாங்களாம். அப்போ வந்து அந்த டிக்கெட்ஸ் அப்படிங்கிறது 103 டிக்கெட் தான் சேல் ஆனிச்சாம். அதனால் சிவகார்த்திகேயன் வந்து இந்த ஆடியோ லான்ச்சை சாய்ராம் காலேஜுக்கு மாற்றிருங்க அப்படி மாதிரி சொன்னதா இவங்க ஒரு நியூஸ் இவங்களாம் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஆடியோ லான்ச் எப்படி நடக்கும், அதோடைய பாஸ் எந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன நாலேஜ் கூட இல்லாத தற்கொலையாக தான் இவங்களாம் இருக்காங்க. ஸோ இதை வந்து அதிகமாக சூர்யா ஃபேன்ஸ் அதிகமாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதை வந்து இன்னமும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதை நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மலேசியாவில் இப்போ இதோடைய டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணால் அடுத்த செகண்டே அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு டிக்கெட் கூட புக் ஆகவே இல்லை. அதனால் மலேசியா டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ரொம்பவே பயத்தில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு நியூஸ் அப்படிங்கிறது அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இப்போது தமிழ்நாடுடைய அட்வான்ஸ் புக்கிங்கும் இதே தான் பண்ணுறாங்க. இப்போது சில இடங்களில் புதுசாக ஓப்பன் பண்ணுற தேட்டரில் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பாருங்கள், ஒரு டிக்கெட் கூட புக் ஆகவே இல்லை, மதராசிக்கு ஹைப்பே இல்லை, இந்த ஒரு படத்தை மக்கள் விரும்பவே இல்லை அப்படிமா சொல்லிட்டு இந்த ஒரு படத்துக்கு நெகட்டிவ் கேம்பெயின் அப்படிங்கிறது அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் இப்போது தளபதி ஃபேன்ஸ் இல்லைனா அஜித் ஃபேன்ஸ் இவங்க எல்லாருமே இந்த அட்வான்ஸ் புக்கிங் இதை பற்றிலாம் பேசினாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓகே, அவங்களுடைய படத்துக்கு ஆகுது, அவங்க பேசலாம் அப்படிங்கிறது தான் ஒரு நார்மலான நம்ம ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். பட் சூர்யா ஃபேன்ஸ் தனுஷ் ஃபேன்ஸ் பேசும்போது அது எனக்கே செம்ம காமெடியாக இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போது எதற்கும் துணிந்தவன் இந்த ஒரு படம் சூர்யா சாருடைய நடிப்பில் வெளிவந்த ஒரு படம். இதை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோடைய ஃபஸ்ட்டு ஷோவுக்கு கூட்டமே இல்லாமல் இதோடைய ஷோ அப்படிங்கிறது கேன்சல் பண்ண நிலைமைக்கு தான் அவங்களுடைய நிலமை இருக்குது. ஸோ அவங்களுடைய நிலைமையே கவலைக்கிடமாக இருக்கிற இந்த ஒரு நேரத்தில் மதராசி பற்றி அவங்க சம்பந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தனுஷ் சாருடைய ஃபேன்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. குபேரா படமே தமிழ்நாட்டிலே ஓடலை. ஸோ நாகார்ஜுனா அவர்னால மற்ற ஸ்டேட்டில் எல்லாமே ஓடுச்சு அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ அது தனுஷ் ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இப்போ அமரன் படம் எதுக்காக சக்ஸஸ் அப்படின்னா சாய் பல்லவி இல்லைனா சம்பந்தமில்லை ஏதோ சொல்லிகிட்டு இருப்பாங்க. பட் குபேரா படம் ஓடினதுக்கு ரீசன் வந்து நாகார்ஜுனா கிடையாது, தனுஷ் சார் தான். பட் தனுஷ் சாரோடைய ஹோம் ஸ்டேட்டான தமிழ்நாட்டில் இந்த ஒரு படம் ஃப்ளாப் அப்படிங்கிறது அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. ராயன் படம் வெளிவந்துச்சு. இந்த ஒரு படம் வெளிவரும் போது இந்த ஒரு படத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது வெளிவந்து இருந்துச்சு. முக்கியமாக எல்லா ரிவ்யூவர்ஸுமே இந்த ஒரு படம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஓடிடியில் வந்ததுக்கப்புறமே இந்த படத்தை போட்டு அடிச்சிருப்பாங்க. அதுக்கு ரீசன் அப்படிங்கிறது தனுஷ் சார் அவருடைய சைட்லேருந்து பணத்தை கொடுத்து இந்த ஒரு படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுங்க அப்படி மாதிரி ரிவ்யூஸ்ட்ட சொன்னது ஒரு ரிவ்யூவரே ஆஃபீஸில் ஓப்பனாகவே இதை பற்றி பேசியிருந்தார். அது கூட இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம். அந்த பிலோ ஆவரேஜ் படம் எதுன்னு கேட்டிங்கன்னா, போன வருஷம் ஒரு ஹீரோவை வந்து நடிச்சு டைரக்ட் பண்ண ஒரு படம், அது ஒரு ஆக்ஷன் படம், அது அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு படம், 100 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ண ஒரு படம். ஸோ தனுஷ் சாராக இருக்கட்டும், சூர்யா சாராக இருக்கட்டும், அவங்களுடைய படமே சரியாக போகாத இந்த ஒரு நேரத்தில் சம்மந்தமே இல்லாமல் எங்ககிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு நெகட்டிவ் கேம்பெயினால் நம்மளுடைய படத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஆக போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் இவங்க சம்மந்தமே இல்லாமல் ஒரு நெகட்டிவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற போது சில பேர் இதை நம்புறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் போகிறேன். அது மட்டும் இல்லாமல் சூர்யா சாராக இருக்கட்டும், தனுஷ் சாராக இருக்கட்டும், ரெண்டு பேருமே சீனியர் ஆக்டர். ஸோ இப்போ சூர்யா சார் வந்து தளபதி கூட போய் போட்டி போட்டார் அப்படின்னா ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா அவங்களோட ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் சினிமாக்குள்ளே வந்தாங்க. பட் சம்மந்தம் இல்லாமல் நம்ம எஸ்கினா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா தளபதி கிட்ட போட்டி போட்டால் கண்டிப்பாக அவங்களுடைய படம் அப்படிங்கிறது வந்ததே தெரியாத அளவுக்கு தான் போயிடும். ஏன்னா ஜனநாயகன் அண்ட் கருப்பு ரெண்டு படத்தையும் ஒரே நாள் ரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு டாக் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா சூர்யா சாருடைய நிலைமை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஸோ இதுலேருந்து நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மதராசி எங்கள் படம், இதை நாங்கள் பார்த்துக்கிறோம். ஸோ நீங்கள் உங்களுடைய சூத்தை மூடிக்கிட்டு உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஃபைனலாக சொல்லிக்க வேண்டியது நம்ம எஸ்கே நான் சொன்னது தான். நம்ம ஜெயிச்சிருமோ அப்படிமா சொல்லிட்டு பயப்பட ஆரம்பித்தாலே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ மதராசி படம் வெளிவரத்துக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. நம்மளுக்கு இந்த ஃப்ரைடே அப்படிங்கிறது செம்ம செலிப்ரேஷனாக இருக்க போகுது. ஸோ மதராசியோடைய அடுத்தடுத்த அப்டேட் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இது ஒரு வீடியோவில் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மதுராமிகளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.